Hello everyone, welcome to Thinapadi Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது vegetable chops. இது ஒரு குருமா வெரைட்டி. இது பூரி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இப்போ வருது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்ஸ் வந்து காலிஃப்ளவர் மட்டும் போட்டு நான் சின்ன வயசில் சரவண பவனில் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விடாமல் 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு இதோட கூட நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் பேன்லேயோ இல்லை நல்லா ஒரு கனமான கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூனு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடிச்சாவிட்டு ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 இல்லைன்னா 2 அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கலாம். இந்த பச்சை வாடையெல்லாம் போனாவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சவ், உருளைக்கிழங்கு, கேரட், காலிஃப்ளவர் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போது நம்மக்கிட்ட வெறும் காலிஃப்ளவர் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் அதை மட்டும் கூட போட்டு பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் உடச்சி நான் போட்டிருக்கேன் மசிச்சு, ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் மசிச்சிருக்கேன். இப்போது நல்லா ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சாவிட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா 90s கிட்ஸு, 90ஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இது வந்து சரவண பவனில் நீங்கள் காலிஃப்ளவர் மட்டும் வச்சு இந்த சாப்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ரொம்பவே நல்லாயிருக்கும். பரோட்டா, பராத்தா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சைட் டிஷ். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.